வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். 1995ஆம் ஆண்டு பேப்பர்ல தொடர்ந்து 4 நாள் விளம்பரம் வருது. பார்த்துடணும்னு கவியா தவிச்சிட்டு என்னைக்கிறா அன்னைக்கு வரும் அப்படின்னு தவிச்சுக்கிட்டு முதல் நாள் திருச்சி மேரிஸ் காம்ப்ளெக்ஸ், இன்னைக்கு அது எல்ஏ சினிமாஸ் மாறிடுச்சு. அந்த மேரிஸ் காம்ப்ளெக்ஸ்ல மேரிஸ் ராக், மேரிஸ் ஃபோர்ட், மேரிஸ் மினி, மேரிஸ் மேக்ஸி அப்படின்னு 5 தியேட்டர்கள் உண்டு. அந்த திரையரங்கில் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை பார்த்துட்டு என்னால் என்னுடைய நண்பர்களால் பேசவே முடியல. அப்புறமா உட்காந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் மதிய உணவு கூட எடுத்துக்காம அந்த படத்தை பற்றி ஸ்லாகிச்சு பிரமிச்சு என்னடாது அப்படிங்கிற மாதிரி மிரண்டு போனோம். அந்த படம் தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு அவதாரத்தை கிளப்பிச்சா அப்படின்னாக்க, அவதாரமா இருந்துச்சா அப்படின்னாக்க ஆமாம். நடிகர் நாசர் அவர்கள் இயக்கிய முதல் படம் அவதாரம். எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க? தயவு செய்து தமிழ் சினிமாவை விரும்புபவர்கள், தமிழ் சினிமா மீது காதல் கொண்டிருப்பவர்கள், தமிழ் சினிமா எப்படிப்பட்ட சினிமா தெரியுமா அப்படின்னு தமிழ் சினிமாவுடைய வரலாறு தெரியாமலேயே பேசிக் கொண்டிருப்பவர்கள் தயவு செய்து அவதாரம் படத்தை பார்த்துருங்க. அவதாரம் மாதிரி ஒரு படைப்பு மட்டும் அன்னைக்கு வராம இன்னைக்கு வந்திருந்தால் அந்த படத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க தமிழ் சினிமா ரசிகர்கள். அப்படிப்பட்ட ஒரு படம் அவதாரம் அப்படிங்கிற அந்த திரைப்படம் நடிகர் நாசர் அவர்கள் இயக்கிய முதல் படம். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களால் நடிகர் நாசர் கல்யாண அகதிகள் அப்படிங்கிற திரைப்படத்துல அறிமுகமானார். அதை அடுத்து கமலஹாசனை சந்தித்தார், மணிரத்னத்தை சந்தித்தார். பல டைரக்டர்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. குறிப்பா 1987ஆம் ஆண்டு வந்த நாயகன் திரைப்படமும், அதற்கு அடுத்து ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல்ல வந்த சத்யா திரைப்படமும் நாசரை தனித்துவமாக அடையாளம் காட்டின. அதே போல கவிதாலயா பேனர்ல வேலைக்காரன் திரைப்படத்துல நாசர் ஒரு அட்டகாசமான கெத்தான ஒரு ஸ்டைலான ரோல் பண்ணியிருப்பார். நாசர் இப்படி பன்முகத்தன்மை கொண்ட நடிகராக, வில்லத்தனம் கொண்ட நடிகராக வந்துட்டு இருக்கிற அந்த சமயத்துலதான் கமல்ஹாசன் மகளிர் மட்டும் அப்படிங்கிற ஒரு படத்துல ஹீரோவா, அதுவும் காமெடி கலந்த ஹீரோவா ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அதே நாசரை வைத்துதான் மாயத்தேவர் அப்படிங்கிற ஒரு மிரட்டலான கதாபாத்திரத்தை தேவர் மகன் படத்திலையும், பத்ரி அப்படிங்கிற ஒரு பயங்கரமான அதி தீவிரவாதியாக குருவிப்புணல் படத்திலையும் காமிச்சிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு திரை வாழ்க்கையில நடிகர் நாசருக்கு 1995ஆம் வருடம் முக்கியமான வருடம். ஏன்னா அந்த படம் தான் அவதாரம். அந்த அவதாரத்தை டைரக்ட் பண்ணின வகையில நாசருக்கு அடுத்தபடி அப்படின்னு தான். அதை அடுத்து தேவதை மாதிரி படமும் முகம் மாதிரியான படமும்லாம் நாசர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொருமே பொக்கிஷ படைப்புகள் தான். இந்த அவதாரம் படத்துல ரேவதி, பாலாசிங் முதலானவர்கள்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் இசைஞானி இளையராஜா அவரை முழுக்க நம்பி எடுக்கப்பட்ட படம் அவதாரம். அந்த படத்தினுடைய தலைப்புக்கு தகுந்தபடியே ஒரு அவதார புருஷனாகவே மாறி இசையில் அதகலம் பண்ணியிருப்பார், ராஜாங்கம் பண்ணியிருப்பார் இசைஞானி இளையராஜா. அரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை, நானும் அடவு கட்டி ஆட்டம் போட ஆசை, ஒன்னம்மா கொஞ்சம் ரெக்கமெண்டு பண்ணம்மா அப்படின்னு பல பாடல்கள். அதுவும் பல மேடைகள்ல நடிகர் நாசர் அவர்கள் தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, இந்த பாட்டை இசைஞானி இளையராஜா கிட்ட அவர் வாங்கிய விதம், அந்த பாடல் உருவான விதத்தை நான் சொல்லி நாசர் சொல்ல கேட்டுக்கிட்டே இருக்கோம். அப்படி இருக்கும் இந்த மேஜிக். அவதாரம் அப்படிங்கிறது ஒரு கூத்து கலைஞர்கள்,
கூத்துப்பட்டறை நடத்தி கொண்டிருக்கிற அந்த கலைஞர்களினுடைய வாழ்க்கையை சொல்லுகிற, அந்த வாழ்க்கைக்குள் இருக்கிற வழிகளை சொல்லுகிற ஒரு படமா அமைஞ்சது. ஒரு கூத்து கட்டுற இடத்துல, கூத்துப்பட்டறை வச்சிருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு 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 ராஜபாட்டு நடிகருக்கும், ஒரு கீழே இருக்கிற அங்களுக்கெல்லாம் டீ காப்பிலாம் பரிமாறுகிற ஒரு சாதாரண கலைஞன், ஒரு நடிகராக வரணும்னு ஆசைப்படுகிற, அடவு கட்டுகிற நினைக்கிற அந்த கலைஞனுக்கும், அங்க இருக்கிற பார்வையற்ற ஒரு பெண்ணுக்கும், இப்படியான ஒரு உலகுக்குள்ளார நம்மளை அந்த 2.5 மணி நேரத்துக்குள்ளார கூட்டிட்டு போய் அந்த கூத்துப்பட்டறை மக்களுடைய வாழ்க்கைக்குள்ளார நம்மளை சஞ்சரிக்க வச்சிருவார் நடிகர் நாசர். இதுல பாலாசிங் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கலைஞரை நாசர் அவர்கள் நமக்கு கொடுத்திருப்பார். மிகச்சிறந்த கலைஞர், இறந்துட்டார். அற்புதமான நடிகர். பல படங்கள் பாலாசிங் அவர்களுடைய நடிப்பை சொல்றதுக்கு ஒரு படம்லாம் இல்லை, பல படங்களை சொல்லலாம். பிரமாதம் பண்ணியிருப்பாரு. அற்புதமான கலைஞர். ரேவதி அவர்களையும் நம்ம, ரேவதி பிரமாதமா நடிப்பாங்க அப்படின்னு சொன்னாக்க, என்னப்பா எங்களுக்கு தெரியாதா, இன்னும் நீ சொல்ற அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ரேவதி ஒரு ஆகச்சிறந்த நடிகை. எந்த கதாபாத்திரமா இருந்தாலும் மிகச்சிறந்த முறையில பண்ணிடக்கூடிய ஒரு நடிகை. இருந்தாலும் கூட இந்த படத்துல ஒரு பார்வையற்ற பெண்ணாக ரொம்ப அழகா அந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க. என்ன இந்த படத்துல ஒரு விஷயம்னாக்கா, கூத்துப்பட்டறை அப்படிங்கிற ஒரு விஷயம் அன்னைக்கு ஒரு ட்ரையான சப்ஜெக்டாக பார்க்கப்பட்டது. இன்னைக்கு கூத்துப்பட்டறை சம்பந்தப்பட்ட ஜமா மாதிரியான படங்கள் எல்லாம் இன்னைக்கு கொண்டாடப்பட்டு இருக்கு. ஜமா மாதிரியான படத்துக்கும் இசைஞானி இளையராஜா தான் தேவைப்படுகிறார். அன்னைக்கு அவதாரம் மாதிரியான ஒரு படைப்புக்கும் இசைஞானி இளையராஜா தான் தேவைப்பட்டார். ஒருவேளை அந்த அவதாரம் திரைப்படம் அன்னைக்கு வராம இன்னைக்கு வந்திருந்தாக்க, இன்னைக்கு ஊடகங்கள், சினிமாக்கள், சினிமா கலைஞர்கள் அப்படின்னு எல்லோருமே கொண்டாடி இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான படமாக இன்னைக்கு விருதுகள் வந்து குவிந்திருக்கக்கூடிய ஒரு படமா அமைஞ்சிருக்கு. இந்த படம் எனக்கு கூடுதல் சந்தோஷம் என்னன்னாக்க, இந்த அவதாரம் திரைப்படம் நாசர் சார் இயக்கிய, கதாநாயகனாகவும் நடித்து இயக்குனராகவும் பணி செய்த இந்த படம் வந்து திருச்சி பக்கத்துல குளித்தலை மாதிரியான பல இடங்கள்ல அந்த காவிரி கரை ஓரத்துல இந்த படம் எடுக்கப்பட்டது. இந்த படத்தினுடைய முடிவு, அவர் எடுக்கிற கடைசியாக எடுக்கிற அவதாரம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு சினிமாட்டிக்கா தடக்குன்னு மாறிடும். கடைசி 20 நிமிடங்கள் இருக்குல்ல, அது அப்படியே வேற விதமா மாறிடும். இதே போல இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஏனோ தெரியல, மகேந்திரன் சார் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் ரேவதி நடித்த கை கொடுக்கும் கை படம் என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த படம், அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் பெரிய சம்மந்தம், ஒரு சம்மந்தம் கூட கிடையாது. அதுலயும் ரேவதி பார்வையற்றவர், இதுலயும் ரேவதி பார்வையற்றவர் அப்படிங்கிறத தவிர, மகேந்திரன் சார் டைரக்ட் பண்ணின ரஜினிகாந்தோட கை கொடுக்கும் கை, தாழம்பூவே வாசம் வீசு, ரொம்ப அழகான பாட்டுங்க அது. ரஜினி சார் இன்னும் அதில் ரொம்ப ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு ரொம்ப கொள்ளை அழகா இருப்பார். ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். அந்த படத்தை தயாரிச்சது யார் தெரியுமா? மகேந்திரன் சார் டைரக்ட் பண்ணின ரஜினிகாந்த் ரேவதி நடித்த கை கொடுக்கும் கை படத்தை தயாரித்தவர் யாருன்னு சொன்னாக்கா உங்களுக்கு இன்னொரு ஒரு தகவலா இருக்கும். நம்ம நடிகர் விஜயகுமார் இருக்காருல்ல, நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல், அந்த விஜயகுமார் தான் இந்த படத்தை தயாரிச்சார். ஆனா இந்த கை கொடுக்கும் கை கை கொடுக்கவில்லை. அவதாரம் படம், அந்த படத்தை பார்க்கும்போது சில இடங்கள் கை கொடுக்கும் கையை வந்து எனக்கு நினைவுபடுத்துச்சு. ஆனா கை கொடுக்கும் கை கதைக்களத்துக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல அதிலும் ரேவதி பார்வையற்றவர், இதிலும் ரேவதி பார்வையற்றவர். இந்த ஒரு ஒற்றுமையை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா படத்தினுடைய கிளைமாக்ஸ்ல இந்த படத்துல வரக்கூடிய வில்லன் கை கொடுக்கும் கையில எப்படி ரேவதிய இது பண்றதுக்கு வருவாரோ, அதே போல இந்த படத்திலும் அந்த பாலாசிங் கதாபாத்திரம் அப்படி இப்படின்ட்டுலாம் வருவது போவது அப்படின்ட்டுலாம் இருந்தது. எனக்கு ஒரு சிங்கரைஸ் ஆச்சு, சேர்த்து பார்க்க வச்சுது. ஆனா என்னை தூங்க விடாமல் புலம்ப வைத்து நாசர் அப்படிங்கிற ஒரு கலைஞன் மீது எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்து ஏற்பட்டு, நானும் என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே புலம்பி தள்ளிட்டோம் அவதாரம் படத்தை பார்த்து. 1995 வருஷத்துல
நாசர் நடித்து டைரக்ட் பண்ணின அவதாரம் படம் வந்துச்சு. இந்த அவதாரத்தை பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னாக்கா, ஒரு குண்டு மணி குலுங்கு தடி கண்ணம்மா காதில்ல ஒரு சிந்தாமணி சினுங்கு தடி பொன்னம்மா சொல்லுல அப்படிங்கிற பாட்டுல இருந்து பல பாடல்கள், ரொம்ப பிரமாதமான பாட்டு. அந்த தந்த சாகடிக்கும் இந்த பாட்டு. காதலிக்காதவர்கள் கூட இந்த பாட்டை கேட்டா காதலிப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கிறாங்களோ அல்லது ஒரு பெண் ஒரு ஆணை காதலிக்கிறாங்களோ இந்த இசையை காதலிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாட்டு. அவதாரம் தந்த நாசர் சாருக்கு 1995 வருடம் வந்துச்சு. 2005, 2015, 2025 30 வருடங்கள் ஆயிடுச்சு. இன்னமும் அவதார புருஷனாகவே நீங்க அப்படியே உயரத்திலேயே போயிட்டு இருக்கீங்க நாசர் சார். உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் இன்னும் இந்த தமிழ் சினிமா கொடுக்கலைங்கிறது மட்டும் என்னால் உறுதியாக வருத்தத்தோட தெரிவிக்கிற விஷயமா இருக்கு. நீங்கள் மகா கலைஞர் நாசர் சார், மகா கலைஞர். வணக்கம்.